என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பினை சொல்லாமே இந்த ஆண்டினுடைய முதலாவது பரிசுத்தமான நன்னாளிலே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் நம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை ஒரு வழியாய் காணப்பட ஆண்டவரே ஆவிக்குரிய எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது உற்சாகத்தையும் பலத்தையும் இந்த ஆராதனை மூலமாக பெற்று அனுபவிக்க நீர் எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனை கரங்களை தருகிறோம். ஆரம்பத்தில் நிறைவரை உடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து காத்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட வைத்திருந்த நாமத்துல இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நடந்தாமே. ஆமென். தேவனுடைய வசந்த நாமத்தின் மகிமைக்காகவும் இந்த ஆராதனை வேளையில் நம்மை மகிமைக்கிறாய் நம்மை வழிநடத்துவதற்காக பாமாலைகளில் முதலாவது பாமாலை பாடல் ஆத்மமே உன் ஆண்டவரை
பூமியிலும் பூமியின் தண்ணிலும் உண்டாயிருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ புணர்ந்து உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை
நாங்கள் கூறி அறிவிக்க, முதலாவதாக எங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் அனுபவம் இந்த நாட்களில் வர இருக்கிற விஷயம். நாங்கள் ஒவ்வொருவரும் திருரத்தினாலே கழுவப்பட்டு உம்மாலே மீட்கப்பட்டு ஒரு சாட்சிகளாய் வெளியே பிரகாசிக்க கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பத்தின் நாமத்தில் வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாவனே. ஆமென். சபையார் அமர்ந்திருக்க இந்த நாளுக்குரிய முதலாவது வேத பாடத்தை பழைய பாட்டு பகுதியிலிருந்து நமக்காக வாசிக்க வேண்டும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாடின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுக்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது
4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தலையை தாழ்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனில் நல்ல தாப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் இந்த காலை வேளையில ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனும் உண்மை தொழுது கொள்ள எங்களை அழைத்து கூட்டி சேர்த்தமைக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உடைய பிரசன்னம் எங்களை மண்டையில வழி நடத்தட்டும். உடைய மகிமை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். உடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்தை நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி இருக்கிறோம். உங்கள் ஜீவனில் நல்லதாகனே ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, என்னுடைய அளவுக்கு தயவுனாலே 2021ஆம் ஆண்டில் முதலாவது ஓய்வு நாளை நாம் காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த பிரசங்க நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய ரெசல்யூஷனாக தீர்மானமாக எடுக்க உங்களுக்கு முன்பாக விளைகிறது. குறிப்பாக இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறது சற்று முறையாக வாசிக்க வேண்டும். ஒருவர் வாசிக்கும் பொழுது இன்னொரு வாசிக்க இடைப்படுவது அது அவ்வளவு சரியாக போட்டியாக தோன்றுகிறது. தயவு செய்து அதை நாம் தவிர்க்க நாம் முயற்சி வேண்டும். ஒரு வாசித்தால் மற்றவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இன்னொரு காரியம், பெண்களில் ஒருவர் முதலாவதாக வேத பகுதியை வாசித்தால் அடுத்ததாக அடுத்த வசனத்தை யார் வாசிக்கணும்? ஆண்கள் வாசிக்கும். ஆகவே இதை நாம் தீர்மானமாக வைக்கிறோம். பெண்களே வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது ஆண்களே வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வைக்கக்கூடாது. தயவுசெய்து ஒரு வசனத்தை பெண்கள் வாசித்தால் அடுத்த வசனத்தை ஆண்கள் வாசிக்கும். எல்லாரும் வாசிப்பதற்கு நாம் தருணத்தை நாம் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை காட்டுகிற ஒரு தீர்மானமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. திருச்சியின் மக்கள் என்னோடு கூட இந்த காரியத்தில் ஒத்துழைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று உலகம் எங்கும் விடுதலை அல்லது விடுதலையினுடைய வேட்கை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கொத்தடிமைகளாக இருக்கிறவர்கள் விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஒரு சில இடங்களில் பண ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் பினான்சியல் லிபரேஷன் எங்களுக்கு தேவை என்று சொல்லி கூக்குரலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்ற ஒரு காரியம் பினான்சியல் லிபரேஷன். பணம் அல்லது செல்வம் என்பது ஏதோ ஒரு மாத்திரம் சார்ந்ததாக அமையத்தக்கதான சட்ட திட்டங்கள் நடைமுறைகள் இன்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சமீபத்தில் இதை குறித்து அநேகர் பேசுகிறதை பார்க்கிறோம். பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக பணக்காரர்களாகிறார்கள், ஏழைகள் இன்னும் கீழே செல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் இன்று காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அரசியல் ரீதியான விடுதலை. இன்று அரசியல் தலைவர்கள் தலைமைக்கு வருகிற வரை மக்களுடைய அடிமைகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அரியணை ஏறினவுடனே மக்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்று அதுதான் சமுதாயத்தினுடைய இயல்பாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விடுதலை, விடுதலையின் பாடல்கள், விடுதலைக்கான ஜபங்கள், விடுதலை பெருவிழா, இப்படி எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் உண்மையாகவே சமுதாயத்தில் இந்த விடுதலை காணப்படுகிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்திய தேசம் விடுதலை பெறுகின்ற நாட்களில் ஒரு சிலர் அந்த விடுதலையை ஆதரித்தார்கள், போராடினார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த விடுதலையை எதிர்த்ததையும் நாம் பார்க்கிறோம். என்ன, இன்னொரு தேசத்து மக்களிடத்திலிருந்து நம்முடைய தேசத்தினுடைய மக்களிடத்துல அடிமையாக போகிறோம் என்று சொல்லி கூட பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த நாட்களில் பேசினார்கள். விடுதலை அந்த நாளை கூட புறக்கணித்தார்கள் என்று சொல்லி கூட எல்லாம் நாம் பார்க்க முடியும். இப்படியாக விடுதலை என்ற
என்பது வெறும் பேச்சளவிலே அல்லது ஏட்டளவிலே சட்டத்தின் அளவிலே இருக்கிறதே ஒழிய அடிமைத்தனம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறதை நான் இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கடவுளும் இந்த விடுதலையை கொடுத்து வேதாகமத்தில் அநேக இடங்களில அவர் தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த விடுதலை என்பது உலகத்தை சார்ந்ததல்ல, அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த நாட்களிலேயே நாம் பார்க்கிறோம், தங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடின மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மேசியாவை எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக இயேசுவை பார்க்கும் பொழுது இவர் தங்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்க கூடும் என்று சொல்லி நம்பினார். அதுல ஒருவன் தான் யூதாஸ் காரியத்தை என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். செலட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவன் தான் யூதாஸ் ஸ்காரியட். ஸ்காரியட் என்று சொன்னால் குருவா என்று சொல்லி அர்த்தம். இன்னொரு புறம் ஒரு குடும்பத்தினுடைய பெயரும் அதுல வருகிறது. இவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக சமுதாய விடுதலை பெறும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவன் காணப்பட்டான். ஏனென்று சொன்னால், அவருடைய பேச்சுக்களை பார்க்கின்ற வகையில பரலோராஜ்யத்தை குறித்து பேசுகின்றார். ரோமராஜ்யத்திற்கு ஒரு கண்டிப்பாக எதிராக இருப்பார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். ஆனால் கடைசியில அது கூடாத பட்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி கூட அநேகர் குறிப்பிடுகின்றார். இன்னொரு புறம் யூதாஸ் காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நெருங்கிய உறவு இருந்தது என்று சொல்லியும் அநேகர் குறிப்பிடுகின்றார். மற்றவர்களுக்கு தெரியாத அல்லது மற்றவர்களுக்கு விளக்காத அல்லது விளக்காத காரியங்கள் எல்லாம் யூதாஸ் காரியத்தை கூட இயேசுவானவர் பகிர்ந்தார் என்று சொல்லி ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக ராபோஜனத்தில் பங்கு பெறும் பொழுது, நீ செய்வதை சீக்கிரம் செய்ய என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவானவருக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் அதற்கு முன்பாகவே ஒரு சம்பாஷணை நடைபெற்றது என்று சொல்லலாம். வரலாற்றிலே சிலர் சொல்லுகின்றார், வேதாகமத்தில் அது எழுதப்படவில்லை, ஆகவே அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க இயலாம், ஆத்தென்டிக்கான காரியங்கள் அல்ல, ஆகவே அதை அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் கடவுள் எதற்காக சொல்கிறேன்னா, இந்த யூதாஸ் காரியத்தையும் அவர் தெரிந்து கொண்டார், அவரும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் விரும்பினார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவனும் பாவ அடிமைத்தனத்திலேயே மீண்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் என்று சொல்லிப்பான். அன்பானவர்களே, இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவில நமக்கு அந்த விடுதலை வெளிப்பட்டிருக்கிறது. வேதாகமானது இதை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இன்றைய நாளில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் திருச்சபையினுடைய அல்மனக் அதில் பார்க்கும் பொழுது இன்றைய நாளினுடைய பொருள் ரெவலேஷன் ஃபார் லிபரேஷன் என்று சொல்லி இன்றைய நாளினுடைய கருப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலைக்கான வெளிப்பாட்டை குறித்து இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளினுடைய வேத பகுதிகள் எஸ்ஐயா 61:11 முதல் 11 வசனங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள், ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை இங்கு குறித்து வைத்துக் கொள்ள வீட்டில் இதை வைத்து இந்த தியானத்தை நீங்களும் மேற்கொள்ள உங்களை அன்பாக அழைக்கிறேன். உங்களை அன்பான ஏன் இந்த விடுதலை, ஏன் இந்த விடுதலையை கடவுள் மக்களிடத்தில் காண அவர் விளைகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதுல, மனிதன் அடிமைத்தனத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டதை அவர் நினைத்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல மனிதனுடைய வாழ்க்கையில ஆளுமை தன்மை அல்லது டொமைன் என்கின்ற அந்த ஆளும் தன்மையை கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனுக்குள்ளாக படைத்ததை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமானது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிங்கள். மனுஷனை உண்டாக்குவார்கள், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனையும் பூமியை பிராணிகளையும் ஆளப்படுவார்கள். இந்த இடத்துல
கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தது தம்முடைய சாயலிலே ஒன்றாகிய ஆளுமை தன்மையை அங்கே மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் தம்முடைய படைப்புகள் அனைத்தையும் ஆளுகின்ற தன்மையை மனிதனிடத்தில் கொடுக்கின்றார். தாழும் தன்மை எப்படிப்பட்டது? அதைத்தான் 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த இடத்துல வைத்தார் என்று சொன்ன வழியில அருமையானவர்களே, அவனை ஒரு அடிமையாக அந்த இடத்துல ஒரு கொத்தடிமையாக எப்படியாக ஒரு தோட்டத்தை வாங்குகிற வழியில அல்லது தோட்டத்தை பராமரிக்கத்தக்கதாக ஒரு ஆளை நியமிக்கின்றார். பிற்காலத்தில் அது ஒரு கொத்தடிமைத்தனமாக மாறிப்போனதையும் சமுதாயத்திலே பார்க்கிறோம். இதற்கு எதிராக அநேகர் போராடி இன்னும் பல இடங்களில் இந்த கொத்தடிமை தன்மை அங்கே இன்னும் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் மனிதரை அப்படியாக வைக்கவில்லை, அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்து அங்கே வைக்கின்றார். அவன் தொடர்ந்து அதை ஆள வேண்டும் என்று சொன்னால், அதை படைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நன்மையானதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவன் எதிர்பார்க்கின்றார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில 16, 17 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்தின் புசிக்கலாம், புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மைக்கு நீ அறிவித்த விருட்சத்தின் புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கிறதுனால சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆம் அருமையானவர்களே, நீ உன் மாம்சீக பிரகாரமாக நீ முடிவெடுக்கின்ற வேளையில நீ சாகவே சாவாய் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். மாம்சத்தினுடைய ஆளுமை அல்ல, கடவுள் கொடுத்த அந்த ஆளுமை தன்மையை அவன் பயன்படுத்துகிறவரை, கடவுளுடைய அந்த ஆளுமை தன்மையை அவன் பண்படுத்தவும் காக்கவும் கூடிய அந்த பணியில அவனை ஈடுபடுத்த அவனை வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சர்ப்பமானது அவனுக்கு இல்லாத அல்ல தேவதூதர்களுக்கும் இல்லாத அந்த சாயலை மனிதனிடத்திலே கண்ட பொழுது அவன் விழுந்து போனதை போல இவனும் விழுந்து போக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இவன் தன்னுடைய ஆளுமை தன்மைக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் 3ஆம் அதிகாரத்தில் அவனை பார்த்து அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நம்ம தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம் என்று சொல்லி அவள் சொல்லுகின்றாள். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிசாசு என்ன சொல்லுகின்றான்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இது உண்மைதான், நீங்கள் சாகவே சாவதில்லை, உடனடியாக அந்த சாவில்லை. ஆனால் அந்த சாவினுடைய அந்த இருளின் ஆளுமைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். அதை மறைத்து அங்கே அவன் பேசுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லுகின்ற வகையில இதற்கு முன்பாக அவன் குருடனாக இருந்தானா? இல்லை. யாரை பார்த்து கொண்டிருந்தான்? கடவுளை பார்த்து கொண்டிருந்தான், சிருஷ்டிகளை பார்த்து கொண்டிருந்தான், சிருஷ்டிகளோடு கூட உலாவி கொண்டிருந்தான். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டது, சிருஷ்டிகளை விட்டு விலகி ஓடுகிற ஒருவனாய் காணப்படுகிறான், நிர்வாணியாய் காணப்படுகிறான். பாவத்தினுடைய ஆளுமைக்கு, பாவத்தினுடைய சாபத்திற்கு அவன் உள்ளாகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தமாகத்தான் கடவுள் மனிதனை விடுதலையாக்க மறுபடியுமாக தம்முடைய சாயலை, தம்முடைய நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல
தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் என்னவானான்? ஜீவாத்மாவானான். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், மனுஷன் அந்த ஜீவாத்மாவை இழந்து போனது நிமித்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக அவனுக்குள்ளாக செயல்பட ஆயத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தமாக அவன் இழந்து போன அந்த நித்திய ஜீவன், பாவத்தின் நிமித்தமாக அவன் இழந்து போன அந்த ஆளுகை தன்மையை, பாவத்தின் நிமித்தமாக அவன் இழந்து போன காரியங்கள், பட்ட பாடுகள், காயங்கள், வேதனைகள், சிறுமைப்பட்ட நிலைகள், சிறைப்பட்டு போன அனுபவங்கள், இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடியவராக அவர் இறங்கி வருகிறதை நாம் அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தை நிமித்தமாகத்தான் மறுபடியும் அந்த விடுதலையின் அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதனோ அருமையானவர்களே, இதை அறியாதவனாகவே அவன் வாழ்க்கை கொண்டிருக்கிறார். அநேக பார்க்கின்ற வேளையில பாவத்தை நீரை போல, தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பாவம் என்பது ஏதோ 10 கற்பனைகளை அழகாக வாசித்தோம், அந்த கற்பனைகளில் ஏதோ சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுவது தான் பாவம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுடைய மகிமைக்கு விரோதமாக, கடவுளுடைய சித்தத்திற்கு விரோதமாக, கடவுள் எதற்காக மனிதனை உருவாக்கினாரோ, உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறாரோ, அதை விட்டுவிட்டு நாம் செய்கின்ற எதுவுமே பாவம் தான். எதுவுமே நம்மை அடிமைத்தனத்தில் தான் கொண்டு செல்கிறது. நாம் விளையாட்டாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவருடைய மனதை புண்படுத்துவது, கோல் சொல்லி திரிவது, மற்றவருடைய பிரச்சனைகளை பெரிதாக்குவது, மற்றவருடைய வாழ்க்கையில சுலபமாக விளையாட ஆரம்பிப்பது, தேவையற்ற காரியங்களை பேசுவது, இவைகளும் அருமையானவர்கள கடவுளுக்கு விரோதமானவைகள். கடவுள் இதற்காக நம்மை படைக்கவில்லை, நம்மை அழைக்கவில்லை, நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. இந்த இடத்துல அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 61ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வேளையில இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயப்பட்டதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விடுத்து நாம் எதை செய்தாலும் கடவுளுக்கு விரோதமானவர்கள் என்பதை உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நான் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கு தான் இந்த விடுதலை நாம் நினைக்கலாம், யாருக்கோ இந்த விடுதலை செய். நான் ஆலயத்திற்கு வருகிறேன், ஆலயத்தில் காணிக்கை கொடுக்கிறேன், உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், என்னுடைய பரம்பரையை கிறிஸ்தவ பரம்பரை, இதெல்லாம் போலியானவைகள். அறிஞானவர்கள், இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 30, 31, 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே இருக்கிறீர்கள், சத்தியத்தின் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு தெரிவித்துள்ளார், நாங்கள் ஆபிரகாமின் சத்தியை இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அன்பில்லை இருக்கிறீர்கள், விடுதலையாக்கிறீர்கள், நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் என்றார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வழியில நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் விக்கிரகத்தை ஆராதிக்காத மக்கள், நாங்களெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆலயத்திலே உறுப்பினர்கள், ஆகவே நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் போலியாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அறிஞர்கள் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நாம் அடிமைகளாக இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாம் அடிமைத்தனத்தில் நாம் சிக்குண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அறிஞானவர்களே, இதைத்தான் வருஷ பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவன் நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 15, 14 வசனங்களை வாசிங்கள்.
இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் ஒரு யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் கல்வி கற்றவன். ஒரு காலத்தில் அவனுக்கு அதெல்லாம் பெரிதாக இருந்தது. ஆனால் அவனே சொல்கிறான், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க அல்லது இருந்து கொண்டிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே என்று சொல்கிறான். ஆகவேதான் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான் வாசிங்கள். நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சமீபத்திலே யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவன் கிறிஸ்துவை நோக்கி மண்டியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நீங்களும் நானும் கூட நாம் விரும்பாததை செய்து கொண்டோம். நேற்று காரியத்தில் விருப்பம் இல்லைதான், ஆனால் வேஷம் தரித்து வாழ்கிறது. அந்த வேஷம் என்ன? அடிமைத்தனத்தினுடைய வேஷம். அருமையானவர்களே, இதிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆக வேண்டும். யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? அந்த கேள்விக்கு பதிலை தான் இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறினதை பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். நிறைவேறி என்ன நிறைவேறிட்டு 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 18-19 வசனங்கள். இருதயம் நறுங்குண்டவர்களின் குணமாகவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், ஒருங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுக்கிரக வசனத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்திலே வந்தார்கள். ஆம், அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவில அது நிறைவேறிட்டது என்று சொல்லப்படுகிறது. நாம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் வெறும் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்திகளில் அநேகமுறை சொல்லியிருக்கிறேன். அவர் வெறும் அடையாளங்களாக இதை குறிப்பிடுகிறார். என்ன அடையாளங்கள்? இவர் கிறிஸ்து என்பதின் அடையாளம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த பொழுது அவரை அநேகர் பின்பற்றினார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் அதை குறித்து வாசித்து பார்க்கின்ற வகையில அங்கே அநேகர் அவரை பின்பற்றி அந்த அப்பத்திற்காக அவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அழிந்து போகிற போஜனத்திற்காக அவரை பின்பற்றினார்கள். இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 26ஆம் வசனத்துல வாசிப்போம். 26, 27 2 வசனத்தை வாசிப்போம். முத்திரித்திருக்கிறார். இதற்காகவே அவரை கிறிஸ்துவாக அவர் முத்திரித்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்க ஆழமாக இதை பார்க்கின்ற வகையில் இயேசு சொல்கிறார், அற்புதங்களை கண்டதினால் அல்ல. இந்த அற்புதங்களிலே எதை பார்த்தீர்கள்? யோசேப்பினுடைய குமாரனாக என்னை பார்த்தீர்கள், தச்சனுடைய குமாரனாக என்னை பார்த்தீர்கள், ஒரு தீர்க்கதரிசியாக என்னை கண்டீர்கள். இதைத்தான் இயேசுவானவர் சீஷர்களிடத்தில் கேட்கின்றார், என்னை யார் என்று இவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே பேதுரு அழகாக சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்துறது என்ன? அவரை வெறும் தீர்க்கதரிசியாக, வெறும் அற்புதங்களை செய்கிறவராகவே கண்டது. ஆகவேதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே கண்டு என்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கின்றார் இயேசுவானவர். வாசிங்கள் யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புவதற்குரிய சித்தமாய் இருக்கிறது. இதற்காக என்னை முத்திருக்கிறார். இதுவே என்னுடைய பிதாவினுடைய சித்தம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் எழுதுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. 54ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இதில் வாசிக்கப்படுகிறது அருமையானவர்களே, அவரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ருசிக்கின்ற அனுபவம்.
அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவமானது நம்மை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிற அனுபவமாக மாற வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட்டது அவருடைய பாவங்களுக்காக அல்ல. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் முழு அதிகாரத்திலும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாடுபடுகிற தாசனை குறித்து. அவன் நம்முடைய மீட்பு நிமித்தமாக, நம்முடைய அக்கிரம நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். ஆனால் இந்த சிலுவை இன்று என்னுடைய இல்லத்திலே எங்கே இருக்கிறது? என்னுடைய திருச்சபையில் இந்த சிலுவை எங்கே இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை எங்கே இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பொதுவாக சிலுவை என்பது நமக்கு பிடித்த விஷயம். எனக்கு உண்மையாக எத்தனை சிலுவை கிடைத்தாலும் அதை நான் வாங்கி வைத்துக் கொள்வேன். எத்தனை விதமான சிலுவை பார்க்கின்றவர்களில் அநேக விதமான சிலுவைகள் இருக்கிறது. எப்படியாவது அதெல்லாம் வாங்க வேண்டும், அதை உயர்த்தும், அதை வீட்டில் வைக்க வேண்டும் அல்லது காரில் வைக்க வேண்டும் சொல்லி அதிகமாக விரும்புகிறோம். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த சிலுவைக்கு எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லிட்டார். சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லிட்டார். கலாத்தியர்ல நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வழியில முழுவதுமாக அநேக இடங்களில் பவுல் சிலுவையோடு கூட நமக்கு இருக்க வேண்டிய அந்த உறவை குறித்து அழகாக பேசினார். அநேக முறை மறுபடியாக வாசிக்கின்ற பொழுதுதான் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணிலான் பொழுது எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இனி நாம் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறோமா? மாம்சத்திலே பிழைக்கின்றோமோ? அநேக இடத்துல நம்ம காணப்படும். என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய ஞானம், என்னுடைய வேத அறிவு, என்னுடைய டாக்டரின்ஸ், என்னுடைய திருச்சபை, நான் பெற்ற ஞானஸ்தானம், நாம் நினைக்கிற ஆதிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இது மாம்சீக பிரகாரமான. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்ல நாம் ஆயத்தமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். இதுதான் நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அந்த குறிப்பிட்ட பகுதியை கண்டு வாசித்து அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறியும் இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறியும் இருக்கிறேன். இன்னைக்கு சிலுவையில் அறையப்படப்போன்னு தெரியும். எவ்வளோ தடவை சொன்னாலும் திரும்பி 2 பேருக்கு அவசியம் இல்லை. ஒரு வாசிக்கும் பொழுது ஒரு இடம் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் என்பது சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாத ஒரு உயர்ந்த அனுபவம். அன்பானவர்களே, இன்று எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவம், இந்த சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் அடுத்ததாக நம்ம எப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்திற்கு கொண்டு போகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகின்ற ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, மறுபடியும் நாம் இழந்து போன அந்த ஆளுகை தன்மையை முதலாவது பகுதியில வாசித்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் அது இழந்து போன நிலைமைகளை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் மறுபடியும் இந்த சிலுவை அந்த ஆளுமையை, இந்த சிலுவை அந்த சாயலை, ஒரு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினுடைய சாயலை யாரும் பார்க்க சகிக்க முடியவில்லை. அந்தகாரப்பட்டது, அகோரப்பட்டது. ஆனால் அந்த சாயல் சிதைக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய மனுஷீக சாயல் சிதைக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மாம்சத்திலே நாம் இழந்து போன அந்த சாயலை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் கடந்த வாரத்தில் கூட நாம் வாசித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் அழகாக எபிரேயர் யாத்திரன் எழுதுகிறார். 14-15 வசனங்கள். மாம்சத்தின் ரத்தத்தை உடையவராயிருக்கிறார், அவரும் அவருடைய போல் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு
குமாரனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில நாம் இழந்து போன அந்த ஆளுமை மறுபடியும் நமக்கு கிடைக்கிறது. வெறும் விடுதலை மாத்திரமல்ல, வெறும் நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போகிறோம் என்று சொல்லி பார்க்கின்ற வழியில பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து அழகாக எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9ஆவது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போகிறோம் என்று சொன்னா வெறும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொல்லி மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் மாறுகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவரோ சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது யோவான் 3ஆம் அதிகாரத்துல. ஆனால் மறுபடியும் அவருடைய விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையில நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்தார். ஏதான் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல நான் வாசிக்கின்ற வேளையில 8ஆம் வசனத்துல அங்கே வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ரோமர் 8:13. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய நாம் இடம் கொடுக்கின்ற வேளையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம்? வெறும் அவருடைய படைப்புகளாக மாத்திரமல்ல, அவருடைய சாயலை மாத்திரமல்ல, அதற்கு மேலாக அவருடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு ஆவி என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வேளையில நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லியிருப்பார். அவர்கள் இந்த பாடுகளுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்கின்ற வேளையில, அவருடைய சிலுவை பாடுகளுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்கின்ற வேளையில நாம் மகிமைக்கு மேலே மகிமை அடைகிறோம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், மகிமைக்கு மேல் நாம் மகிமை அடையாமல் அன்பானவர்களே, இந்த திருச்சபையாக கிறிஸ்தவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்கள், அவருடைய நாமத்துல நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தொழுது கொண்டு இருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லி அவர்கள் உண்மையாக அடிமைத்தனத்தில் இருக்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுக்கள் சொல்லுகின்றார் 35ஆம் வசனத்து 35, 36, 37 வசனங்களை வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் இருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். ஆம் அருமையானவர்களே, ஆகவேதான் 44ஆம் வசனத்தை யாசோப்பு என்ன சொல்றார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக,
அவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்யறதுக்காக நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்தவர்களாக வாழ்வோம். அப்பொழுது உண்மையான, மெய்யான, மகிமையான விடுதலை அனுபவத்தை பெற்று அவருக்கு சாட்சிகளாய் எழுப்பி பிரவேசிப்போம். இந்த உலகத்தை சாத்தானுடைய எல்லா விதமான சத்துவங்களை, துறைப்பணங்களை நாம் மேற்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம். தேவத்தாமே இத்தகைய ஆளுமையை நம் ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வாங்க. தலைகளை காலத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா. அன்பை தாமே அருமையான காலை வேளையில எத்தனையோ காரியங்களில் அடிமைப்பட்டவர்களாக, நிர்பந்தமான மனுஷனாக, ஆண்டவரே எங்களை யார் விடுதலையாக்கக்கூடும் என்று சொன்ன அந்த கேள்வியோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்காக உடைய நேசகுமாரனை சிலுவை பரியந்தம் நீ தாழ்த்தினீர். அந்த சிலுவையின் உபதேசம், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது என்று சொன்ன சத்தியத்திற்காக நடிச்சுகிறோம். அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக, அந்த சத்தியம் எங்களை மேற்கொள்ளும். நாங்கள் உலகத்தின் சத்துவங்களையும் மேற்கொள்ளக்கூடிய பெறலை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நீ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுக்கு நல்ல தாமனே. ஆமென். திருச்சுவையாக அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆராதனை பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். 2ஆம் ஆராதனை வழக்கம் போல காலை மாலை ஆராதனை முறைப்படி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அன்று மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனை உண்டு என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 24ஆம் தேதி நம்முடைய அஸ்ட பண்டிகையை கொண்டாட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்கவும் அதற்குரிய ஆலோசனைகளை கொடுக்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையில வயது மூத்தவர்கள், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து அவர்கள் தங்களுடைய பெயர்களை கொடுக்க நீங்கள் ஆயத்தப்பட நீங்கள் முன்வர உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதத்தினுடைய நிறைவான ஓய்வு நாள் 5வது ஞாயிற்றுக்கிழமை அன்று 2ஆம் ஆராதனைக்கு பிறகு அடல்ட் பேப்டிசம் ஒன்று ஆராதனைக்கு பிறகு நாம் நடத்தவிருக்கிறோம். அந்த நாளில் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். அதற்காக ஆயத்தப்படும்படி முன்பதாகவே தயவுசெய்து கடைசி நிமிடத்தில் வர வேண்டாம். இந்த கடந்த 2 வாரங்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். வருகின்ற நாட்களில் இதை குறித்து எனக்கு எங்களுடைய பெயர்களை கொடுத்து அதற்கான ஆயத்தங்களில் பங்கு பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆராதனைகளை சிறப்பாக கொண்டாட நமக்கு தேவன் கிருபை செய்தார். அநேகர் இதில் நம்முடைய ஒத்துழைப்பை நல்கினார்கள். பாஸ்டர் கமிட்டிக்கும் குறிப்பாக நம்முடைய ஆலயத்துடைய செக்ஷன் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய இந்த பணியில் கடவுளை உபயோகப்படுத்திருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் தாமே உடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கட்டிடுவாராக. இந்த ஆராதனையிலும் ஒருவேளை கிறிஸ்துமஸ் ஆராதனையில், மற்ற சிறப்பு ஆராதனைகளில், புத்தாண்டு ஆராதனையில் உங்களுடைய கவர் காணிக்கையை படைக்காதவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து காணிக்கை பாடல் பாடுகின்ற வேளையில் முன்பாக வந்து உங்களுடைய காணிக்கை கவர்களை படைக்கலாம். அதோடு கூட உங்களுடைய மாத சந்தாவையை படைக்கலாம் என்பதை உங்களுக்கு நண்பர்கள் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் பொழுது நடுவில் 2 புறமும், ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் முன்பாக வந்து நீங்கள் காணிக்கையை படைத்து இந்த சாக்ரமெண்டல் எலிமெண்ட்ஸ், அதாவது கம்யூனியன் எலிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து சென்று உங்களுடைய இருக்கையில் நீங்கள் அமரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நான் குறிப்பிடுகிற வரை அதை உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை குறிப்பிடும் பொழுது குறிப்பாக கான்சன்ட்ரேட் பிரேயர்ஸ் அந்த மற்ற பிரேயர்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அப்பம் என்று சொல்லுகின்ற வழியில் உங்களுடைய கரங்களில் அதை எடுத்து அதை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக விசுவாசத்தோடு கூட அதை உட்கொள்ளுங்கள். அதே போலவே இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று சொல்லுகின்ற வழியில் திராட்சரசத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாக விசுவாசத்தோடு கூட நீங்கள் வருகை கொள்ளும்படி ஒரு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். புதிய அனுபவங்கள் ஆகவே தயவுசெய்து இதில் நாம் தடுமாற வேண்டாம். தயவுசெய்து விசுவாசத்திலும் நாம் உறுதியாக இருப்போம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ரத்தம் நமக்காக விற்கப்பட்டதை நாம் நினைவு கொள்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு கான்ஃபர்மேஷன் சர்வீஸில் சில முக்கியமான ஆராதனைகளில்
அதை நான் சொல்வது வழக்கம். இது உள்ளான கிருபையினுடைய வெளியரங்கமான ஒரு அடையாளம். இட் இஸ் an outward sign of an inward grace என்று சொல்லி இந்த ஆங்கிலிக்கன் ஜெபோஸ்தலத்தில் அந்த உபதேசங்களில் முன்பாக வருகின்ற அந்த பகுதிகளில் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதிகளிலே எல்லாம் எழுதப்பட்டது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு அடையாளம். ஆனால் அதே வேளையில் நாம் எப்படி அதில் நாம் பங்கு பெறுகிறோமோ அதை பொறுத்துதான் அதனுடைய ஆசை. அதே வேளையில் பவுல் சொல்லுகின்ற வேளையில் அதை தவறுதலாக நாம் எடுத்துக்கொள்வதும் சரியானது. ஆகவேதான் திருவிருந்த ஆராதனை என்று சொல்லுகின்ற வேளையில் முன்பே சொல்லியிருக்கிறேன். முன்பு திருச்சபைகளில் முந்தின நாளிலே ஒரு ஆயத்த வகுப்பு நடத்தப்படும். அதில் பெயர் கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரமே அப்பமும் திராட்சரமும் எடுத்து வைக்கப்படும். அவர்கள் மாத்திரமே அதில் பங்கு பெற முடியும். ஆனால் நீங்கள் வெளியில் அந்த ஸ்கேனர் வைத்து இருக்கிறவர்கிட்ட போய் கேளுங்க, கடைசி 5 நிமிடம் வரை ஆலயத்திற்கு மக்கள் மிக விரைவாக தவறுதலான தயவு செய்து இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டாம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாக நாம் நினைக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இது நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் எடுத்து தியானித்து பாருங்கள். நமக்காக பட்ட பாடுகளை, நமக்காக சிந்தின ரத்தத்தை சித்தரிப்பதற்காகவே இந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறோம். உண்மையாகவே அது சரீரமாக ரத்தமாக நாம் உட்கொள்ளுகின்ற வழியில் அந்த மகிமையிலே நாம் இல்லை என்று சொன்னால் அந்த மகிமையை அவமரியாதை செலுத்தும். ஆகவே தயவு செய்து இந்த நாட்களில் வழியிலே இப்படிப்பட்ட திருவிருந்து முறைகளைத்தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். இதன் மத்தியில் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து நடப்பது கடமை. அவர்களை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம், அவர்களை எடுத்து வர சொல்லவும் வேண்டாம். தயவுசெய்து வயதானவர்கள் உங்களுக்கு எழுந்து முன்வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய கைகளை மாத்திரம் உயர்ந்து நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுப்பது. ஆகவே அதற்கும் ஆவணம் செய்யப்படும். அது தயவு செய்து இதில் விசுவாசத்தோடு இதனுடைய பரிசுத்தத்தை மனதில் கருதி நீங்கள் இதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, அதே போலவே நம்முடைய திருச்சபையினுடைய கேலண்டர் மற்றும் டிவோஷனல் புக் ஒன்றும் இந்த ஆண்டிற்கான வாக்குத்த அட்டையும் உங்களுக்காக ஆலயத்தில் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்களை சொல்லி சபையுடைய உறுப்பினர் குடும்பத்திற்கு ஒன்றாக அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 60 வயதிற்கு முற்பட்டவர்களுக்கான சிறப்பு ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினாலே வர இயலவில்லை என்று சொல்பவர்கள் ஆராதனைக்கு பிறகு உங்களுடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்களில் உங்களுடைய கையொப்பமிட்டு அந்த வெகுமதி ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிற உங்களை கணப்படுத்தபடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுமதியை வாங்கி செல்லவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே திருச்சி மக்கள் இதில் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தும். ஒருவேளை இந்த நாளில் என்னுடைய ஸ்டோலை பார்க்கணும்னு சில சந்தேகம் இருக்குது. ஐயா ஒயிட் ஸ்டோல் போட்டிருக்கிறார், ஐயா க்ரீன் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கல. நம்முடைய திருச்சபையில் கேலண்டரில் சில கவர்கள் இருக்கிறது. அதில் பார்க்கும்போது இந்த க்ரீன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதாக அறிகிறேன். ஆனால் 6th வரைக்கும் 6th தான் எப்படி பண்ணிட்டு 6ஆம் தேதி தான் பிரசன்னத்தின் சாஸ்திரிகளுடைய ஒருவேளை இன்றைய நாளினுடைய சுருக்க ஜபம் சாஸ்திரிகளுடைய சுருக்க ஜபம் தான் வருகிறது. ஆனால் அதை வாசிக்கவில்லை. என்னென்னு சொன்னால் 6ஆம் தேதி தான் அதனுடைய ப்ராப்பர் வருகிறது. ஆகவேதான் அதை நாம் வாசிக்கவில்லை. ஆகவேதான் 6ஆம் தேதி வரை ஒயிட் ஸ்டோன் அல்லது ஒயிட் கலர் லிட்டர்ஜிக்கல் கலரானது ஒயிட் கலர் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இடங்களில் சில மாற்றங்களுக்கு நிமித்தமாக அங்கே கிரீன் போடப்பட்டிருக்கிறது. சற்று பாரம்பரியமானவன், ஆகவே நான் அதை மாற்ற விரும்பவில்லை. ஆகவே ஒயிட் ஸ்டோனிலே என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆகவே தவறுதலாக ஏதாவது நடந்துவிட்டது என்று சொல்லி யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து நாம் கீர்த்தனையில் 255வது அதற்கு முன்பாக கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரங்கள். முதலாம் ஆராதனுடைய காணிக்கை 6445 ரூபாய். இரண்டாம் ஆராதனுடைய காணிக்கை 4905 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷன் 63950 ரூபாய். நன்றி காணிக்கை 1500 ரூபாய். 7 கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7 விற்பனை 100 ரூபாய். சர்வீஸ் உண்டியல் ஒரு உண்டியல் வந்திருக்கிறது, அதில் 660 ரூபாய். செல்ஃப் டினையல் உண்டியல் 3 வந்திருக்கிறது, அதில் 2245 ரூபாய். சர்வீஸ் உண்டியல் ஆலயத்தில் வெளியே வைக்கப்பட்டிருக்கிற உண்டியல்களின் மூலமாக சேர்க்கப்பட்டவை 1120 ரூபாய். கிறிஸ்துமஸ் கவர் கடந்த புத்தாண்டில் வந்தது 1350
ரூபாய் 5 கவர்கள். நியூ இயர் கவர்ஸ் 386 கவர்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிடைத்த காணிக்கை 1,50,90 ரூபாய். நியூ இயர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காணிக்கை 32,203 ரூபாய். இரண்டாம் ஆராதனுடைய காணிக்கை 1,450 ரூபாய். இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். ஒருவேளை பெயர்கள் வாசிக்கிறவருடைய இருப்பையில் இருந்துச்சுன்னா தயவு செய்து இருப்பையில் இருந்து எழுதியிருக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக தெரிவிப்பதற்கு அது வசதியாக இருக்கும். 1ஆம் தேதி மிஸ் ஏ சுபிக்ஷா, மிஸ்டர் டேனியல் ஈனோ, மிஸ்டர் செல்லதுரை, மிஸ்டர் கே எலக்கியா, மிஸ் ஹேமா ஜெயஸ்ரீ ராணி. 4ஆம் தேதி மிஸ் கே பிரசில்லா, மிஸ் ஷைனி பிரசில்லா, மிஸ் ரெனிகா எஸ், மிஸ்டர் எஸ் சாம் கார்த்திக், மிஸ்டர் ஜோஸ் காலே, மிஸ் எஸ் ஜெசி, மிஸ் ஜே ஹானா பிரீத்தி. 5ஆம் தேதி மிஸ்டர் ஷானன், மிஸ்ஸஸ் ஜீவா ரிசேராய், மிஸ்டர் பபிதாஸ் ஜான்சன், மிஸ்ஸஸ் மர்சி பி, மிஸ்டர் சௌந்தரராஜன், மிஸ்டர் பாபு துரை, மிஸ் ஜெரோலி ஷீபா. 6ஆம் தேதி மிஸ்டர் அருள் செல்வன், மிஸ் ஸ்டெல்லா அம்முக்குட்டி, மிஸ்ஸஸ் ஜே ரீட்டா புனிதவதி, மிஸ்டர் ஐசக் கந்தசாமி, மிஸ்ஸஸ் ஜேக்கப் அற்புதராய், மிஸ்டர் ஜான்சன் பி. 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் மஞ்சு, மிஸ்ஸஸ் எஸ் தேவராஜ், மிஸ்டர் ஜே டேவிட் ராஜா, மிஸ்டர் ஆல்வின் ஜோஸ், மிஸ்டர் ஜலந்தர் வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஏ எஸ் வசந்தா. 8ஆம் தேதி மிஸ் அனிஷா பிரிசில்லா ஸ்வீட்டி, மிஸ்டர் டேனியல் கில்பர்ட், மிஸ்டர் அஷித் பால், மிஸ் ஆக்னஸ் ஷீபா, மிஸ்டர் ஜே கேப்ரியல், மிஸ்டர் பிரின்ஸ் எரிக் கிளிப்டன், மிஸ்ஸஸ் சுஜா மதன். 9ஆம் தேதி மிஸ்டர் எஸ் சுவாமிதாஸ், மிஸ்டர் ஜபதாஸ், மிஸ்ஸஸ் ஹெப்சிபா சாமியல் ராய், மிஸ்டர் டி செல்வசிங், மிஸ்டர் சார்ல்ஸ் சாலமன். இந்த வாரத்தில் நம்முடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் 6ஆம் தேதி மிஸ்டர் எம் பீட்டர் ஜோசப், மிஸ்ஸஸ் ஷீபா ஜோசப். 9ஆம் தேதி மிஸ்டர் எஸ் அருள்குமார், மிஸ்ஸஸ் ஜெயந்த். இவர்கள் யாராவது பேர் சொன்னால் தயவு செய்து இருந்த இடத்துல எழுதி நிற்கவும் இந்த வேளையில் உங்களுக்கு என்று ஜெபிக்கும். எங்கள் அன்பாக நேசத்தை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறேன். ஜீவனும் நல்ல தாப்பனே, திருச்சபை வாழ்க்கையில ஏற்படுத்திருக்கிற நன்மையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த ஆண்டுகளிலே தன்னுடைய கிருபை இரக்கம் இவர்களை தாங்கி காத்து இம்மட்டுமாய் வழிநடத்தின தம்முடைய மேலான தயவுகளை என்பதை நாம் மேம்படுத்துகிறோம். திருச்சபையாக இவர்கள் மீது உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறோம். உச்சத்தலைப்பிற்கு உள்ளங்கால் வரை உடைய திருரத்தினாலே கல்வி அபிஷேகியம், புது எண்ணெயினாலே அபிஷேகியம், புது கிருபியினால் எண்ணத்தினாலே முடிச்சொட்டும் ஆண்டவர். உடைய மெய்யான விடுதலையை, உடைய மகிமையான ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள திருச்சபை மற்ற எல்லா மக்களுக்காக காலை வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தியும் ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பங்களையும் மீட்பராக ரட்சகராக விடுதலை அளிக்கிறவராக வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமாண்டவரே, புதிய ஆண்டு புதிய அந்த ஆழ்ந்த ஆசீர்வாதமான மகிமையின் அனுபவங்களை வாழ்க்கையில காண செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய கைகளில் பிரயாசங்களை ஆசீர்வதி, வியாபாரங்களை ஆசீர்வதி, தொழில்களை ஆசீர்வதி, படிப்பை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும், அலுவல்களை அலுவலகங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். சுகவீனத்தில் விளைவிக்கிற மக்களை இந்த வேளையில திருச்சபையாக நாம் நினைவு கூறுகிறோம். உடைய காயப்பட்ட கரங்களை அவர் மீது தொடுவோம். எந்த இடம் பழுதுபட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல சீர்பொருத்த வேண்டுமோ, எந்த இடங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமோ, எந்த இடங்கள் தொடப்பட வேண்டுமோ, உடைய காயப்பட்ட கரங்கள் தொடர்ந்து உடைய தழும்புகளால் குணமாக மாட்டவர். மெய்யான விடுதலையை ஆவியானவருடைய இருதயத்திலே கண்டு, உற்சாகத்தின் ஆவியை அவருடைய இருதயத்திலே கண்டு, துதியின் ஆடையை அவர் தரித்துக் கொள்ள முடியாது. ஒருவரும் ஆண்டவரை வெறுமையாக அல்ல, ஆண்டவரை உங்களை தரிசித்த மக்களாய், உடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட மக்களாய் நாம் உலகத்துக்குள்ளாய் செல்ல நிற்கிறேன். உலக காத்துக்கொள் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பலது கீர்த்தனைகளில் 255வது கீர்த்தனை நம்முடைய காணிக்கை பாடலாக நாம் எழுதி காணுவோம். கீர்த்தனைகளில் 255வது கீர்த்தனை காணிக்கை பொதுவான காணிக்கைகள்
படைத்த காணிகளுக்காக நின்றவனமாக ஜெபிக்கலாம். அன்பினே சொல்லாமே உடைய சமூகத்துல நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், கிருபைகள், இறக்குகளாலும் அதை நினைவுறுத்தி இந்த காணிக்கைகளை, எங்களுடைய மாத சந்தாவை, எங்களுடைய நன்றி காணிக்கைகளை நாம் படைத்திருக்கிறோம். இந்த இறக்கமாக ஏற்று அங்கீகரியும் படைத்த எங்களையும் ஏற்றுக்கொள்ளும் உடைய நாமத்தை வழிபடுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக குமாரன் நீர் எங்களை விடுதலை ஆட்களுடன் வேண்டிக் கொள்கிறோம். அவரது ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததின் நாமத்துல இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாமே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இரண்டாவது லித்தானியாவை நம்முடைய விண்ணப்பமாக வேண்டுதலாக நாம் ஏறெடுக்கலாம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு பிறகு சபையாருடைய மறுமொழியாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று மறுமொழி கூற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களை ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாய் ரஸ்லம் என்னும் நம்முடைய பிரதமர் பேராயரும் திமதி ரவீந்தர் என்னும் நம்முடைய பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதி உத்தரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்திலிருந்து நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்துடைய மருத்துவங்களை காண்பிப்பதற்காக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கவல்லம் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேமித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடு கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நான் வேண்டிக் கொள்வதற்கு முன் இந்த அவசியங்கள் உங்களுக்கு தெரியும். நான் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தை நிமித்தம் புரிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குற்றாலத்தை நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உடைய குமாரனும் உங்கள் கத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்களோ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. இந்த பாடல் பாடுகிறவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உள்ளே ஆலயத்துக்குள்ள வந்து அமர விரும்புகிறவர்களும் நீங்கள் உள்ளே வந்து அமரலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 193வது பாடல், தீராத தாகத்தால் என் உள்ளம் தொய்ந்ததே, ஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பர். Oh
அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனையும் சாயலாக பார்த்துள்ள போது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீ அவனை மீட்பதே. நீ பரிசுத்தர், நீ தோற்கடிக்கப்பட்டவர். தேவரே மனதிற்குமாய் அனுப்புவது ஒரே பேரான இயேசு கிறிஸ்து தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவை மறித்து மீட்கொள்ளவும் தந்து வைக்கிறேன். அவர் சிலுவை வரையறுக்கப்பட்ட அமைப்படியாக கொடுத்து சொல்லத்தின் மாமலையும் நிமிர்ந்து செல்வதற்கு நிறைவு பூரணமும் பொதுவான மதியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதெல்லாம் நமது அருமையான மதத்தை இணைக்கப்பட்ட ஞாபகத்தை எடுத்து நாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை செலுத்துவபடி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிடவில்லை. அவதாக்காய் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் நீ அதை பெற்ற சீஷர்களுக்கு கொடுத்து நீங்க வாங்கி புசிங்கள், இது கொடுக்க என்னுடைய சரீரம் என்னுடைய கொடுப்பதை செய்கிறது. அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து இந்த பாவனை கொடுக்காம நேரகாசித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் இதை பாடம் கொடுக்கலாம் நினைவுகளை செய்கிறது. மரணத்தையும் மையான வீழ்த்துவதையும் மேடுதலையும் நினைப்பொழுது முதலியாராகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைப்பொழுது செய்கிறோம். அவர்கள் நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசுவாசிகள் மேம்படவும் தலையாய் இருக்கக்கூடிய லாபத்தை வளர செய்யும். அவரோட பிரசுத்தாவிடம் ஐக்கியமாயிருக்க சகல வல்லமையுள்ளதாய் உள்ளதாய் சகல கணம் மகிமையும் பின்னணிக்குண்டாவதாக. ஆமென். நம்ம ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரை நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்லுவோம். மண்டலங்கள் இருக்கிறதாவே
திரு ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக்கொள்ள கிடவது. இப்பொழுது திராட்சரசத்தை அவருடைய திரு ரத்தமாக விசுவாசத்தோடு கூட பரவுங்கள். கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தம் ஆகிய சாக்கடத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டலாகினா அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நிறைவாக பாமாலைகளில் 194வது பாமாலை பாடல். தூய பந்தி சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும், தூய துணி கேட்ட செவி தீக்குறள் வேளாமலும் என்ற பாமாலை 194. Amen.
கரம் தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து மீட்பின் ஆண்டவர்